the audio system. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். மக்களின் முதல்வர், மனித நேய தலைவர், சரித்திர நாயகன், இந்தியாவின் நம்பர் 1 சிஎம் நம்ம ஸ்டாலின் ஐயா. அவருக்கு இந்த பிறந்தநாள் விழா. எப்பவுமே ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா ஒரு நாள் கொண்டாடுவாங்க, 2-3 பேர் வந்து ஒரு 2-3 நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் 73 நாட்கள் கொண்டாடுறது ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா தான். இதுவே ஒரு சரித்திரம். அதான் அவர் வந்து ஒரு சரித்திர நாயகன். இந்த சரித்திர நாயகன் ஏன் இந்த சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறாருன்னா, பின்னோக்கி பார்ப்போம். அது ரொம்ப எளிமையான விஷயம். நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாரும் கேட்குறோம், வெற்றி வேணும் வெற்றி வேணும் வெற்றி வேணும்னா அதுக்கு நீ செயல்படணும். என்ன செஞ்ச? நீ விதை போடு, விதை போட்டால் உனக்கு என்ன வரும்? அறுவடை. அதுதான் நம்ம முதலமைச்சரோட வரலாறு. எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள். இதை பற்றி பேசணும்னா, முதலமைச்சரோட சாதனைகளை பற்றி பேசணும்னா இந்த இரவு பத்தாது, பேசிட்டே இருக்கலாம். எப்படி இதை சாதிக்கிறாருன்னா, 59 வருஷம் அவரோட அரசியல் அனுபவம். இங்கே நிறைய பேருக்கு 59 வயசு கூட ஆகலை. அதுதான் நம்ம முதலமைச்சர் ஐயா. 59 years of experience in politics. மார்ச் 1, 1953 பிறந்தவர். 14 வயசுலேயே வந்து அரசியலுக்கு வந்தார். அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணார். 1967 முரசொரி மாறன் ஐயா அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தவர். எம்சிசி ஸ்கூலில் படித்தார், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல், ஹேரிங்டன் ரோடில். நானும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த ஒரு பெருமை இருக்குது. அவர் சீனியர், நான் ஜூனியர். பிரசிடென்சி காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தார். ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? ஹிஸ் ஸ்டோரி, அவர் கதை. ஏன் வந்து நமக்கு சரித்திரம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் சாதிச்சாங்க. அப்போ இந்த மனித பிறப்புன்றது ஒரு முறை தான். இங்கே வந்துட்டு ஒரு பதிவு பண்ணு, ஒரு சரித்திரம் பண்ணு. அதுதான் நம்ம முதலமைச்சர் ஐயா சரித்திரம் மேலே சரித்திரம் படிச்சுட்டே இருக்கிறாரு. 20ஆம் தேதி ஆகஸ்ட் 1975 அவருக்கு திருமணம் ஆச்சு. அந்த இன்னொரு ஒற்றுமை இருக்குது. 20ஆம் தேதி ஆகஸ்ட் 2023 2வது மகனுக்கு திருமணம் நடந்தது. நான் ஐயாவை கூப்பிட்டேன். ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது, அவங்களோட திருமண நாள் அன்னைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேலைங்க இருக்கும். அதெல்லாம் மீறி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கு 1000 கோடி நன்றி. அவர் ஆசீர்வாதம் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பிறந்த தேதி ஜூன் 3, 24 கலைஞரையோட 100வது பிறந்த நாள். இதெல்லாம் இந்த இயற்கையும் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 73 he was elected to the DMK General Committee. 76 நமக்காக எமர்ஜென்சி போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனவர். 80 யூத் விங்க ஆரம்பித்தார். 82 அந்த யூத் விங்குக்கு செயலாளர் ஆனார். 40 வருஷம் அந்த ஒரு போஸ்டில் இருந்தார். ஏன்னா இதெல்லாம் ஒரு சரித்திரம். எல்லாம் ஜோராக கை தட்டணும். அதான் ஏன் சொன்னார் பாருங்க சேகர் ஐயா, கை தட்டினால் ஏன் கை தட்டணும் அப்படின்றது அந்த கூகுள்லேயே இருக்குது. ஏன்னா இந்த உடம்புல ரத்தம் ஓடுறது வந்து நரம்புல ஓடுது. அந்த நரம்பு வந்து ஆரம்பமும் முடிவும் கையும் காலிலே இருக்குது. காலில் நம்ம நடக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது ஏதோ ப்ரெஷர் ஆகிடுது. ஆனால் கை எதுவும் எதுவும் ஆகுறது இல்லை. இப்படி தட்டும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யார் அதிகமாக கை தட்டுறாங்களோ அவங்க ஆயுசு கூடும். உன் செயல் உன் அறுவடை, உன் விதை உன் அறுவடை, உனக்கு தான் நல்லது இது. 1989 அவர் வந்து 1000 விளக்கு தொகுதியில் எம்எல்ஏ ஆனார். அந்த தொகுதியில் 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. 1996 மேயர் ஆனார். மேயர் ஆனோடனே அவருக்கு என்ன கொண்டு வந்தாங்க? சிங்கார சென்னைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம முதலமைச்சர் ஐயா தான். ஆமாம், சிங்கார சென்னைனா அப்போ எப்போ நிறைய குப்பை இருக்கும். அந்த இன்னைக்கெல்லாம் குப்பை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அந்த குப்பையை வேலையாக அந்த குப்பையை எல்லாத்தையும் சீர் பண்ணார். 9 ஃப்ளைஓவர் கட்டினாங்க, 49 பாலத்தை கட்டினார். கார்பரேஷன் ஸ்கூல், அரசு பள்ளியில் எல்லாமே வந்து அழகுபடுத்தினாங்க. எப்பவுமே வந்து கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறார் நம்ம முதலமைச்சர் ஐயா. ஏன்னா ஒருத்தர் படித்தா மட்டும்தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சத்யம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டு. இந்த சத்யம் சிவம் சுந்தரம் என்னன்னா, சத்யா நடையில ஒரு தம்பி இன்னைக்கு அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து தலைமையில் இருக்கிறாரு. சிவநாடார் உலகம் பூரா அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை, டெக்னாலஜியில் இருக்காரு. சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓவாக இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன்ஸ் அமெரிக்காவை ரூல் பண்ணுறாங்க, நம்பர் 1ல இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இந்தியானா பெருமை. அந்த இந்தியாவுக்கு நம்பர் 1 முதலமைச்சர் நம்ம ஐயா. அப்போ படிக்கணும்.
படிச்சா நீ எதை வேணாலும் சாதிக்கலாம். இத்தனை நல்ல அடுத்தது வந்து 81 பூங்காவை வந்து புதுப்பிச்சாரு. மெரினால இருக்கிற அத்தனை மரங்களும் அன்னைக்கு மேயரா இருக்கும்போது முதலமைச்சர் ஐயா வச்சது தான். அதனால இன்னைக்கு சிஎம் ஐயாக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு பட்டம். யாருக்கா தெரியுமா? சிங்கார சென்னை மேயரா இருக்கும்போது அவருக்கு பட்டம் வந்துச்சு. பாத்தீங்களா? சரித்திரம் தெரிய மாட்டேன்னு பாருங்க. மாநகர தந்தை அன்னைக்கே வாங்கினாரு 96ல. 2006ல் வந்து அமைச்சர் ஆனார் ஊரக வளர்ச்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில். அது வந்த உடனே குடிநீர் திட்டம் ஒகனைக்கல்லையும் ராமநாதபுரம் அந்த வருஷம் கொண்டு வந்து தமிழ்நாடுக்கு அதிகமாக நிர்மல் கிராம் விருதுன்னு இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. 2008ல் he became the பொருளாளர் ஆஃப் திமுக கட்சிக்கு. 29th May 2009 டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சர் ஆனார் 2009ல். 2013ல் எதிர்கட்சி தலைவர் ஆனார். 2017ல் நமக்கு நாமே திட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு வருஷமும் எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறாரு. பவரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் வேலையை செஞ்சுட்டே இருந்தார். அதனால தான் இத்தனை வருஷமாக அவர் செஞ்சுட்டே இருந்தது பலன். 2019ல் எம்பி எலெக்ஷனில் எத்தனை சீட்டு ஜெயிச்சோம்? 40க்கு எத்தனை? 39. மறுபடியும் அதே வெற்றி தான் வரணும். 2021ல் முதலமைச்சர் ஆயிட்டாரு. 7th May 2021ல் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆன உடனே ரொம்ப நல்லா இருந்ததா? இல்லையே. உடனே ஒரு பெரும் பிரச்சனை வந்து, உலகத்திலே பிரச்சனை வந்து. யாருக்கா தெரியுமா என்னன்னு? கோவிட் வந்தது. அந்த கோவிடை அற்புதமாக அதை கையாண்டு 21 லட்சம் பேருக்கு 4000 ரூபாய் பணம் வழங்கி இருக்கிறாங்க இந்த அரசு. செப்டம்பர் 17ஆம் தேதி வந்த உடனே 21லேயே பெரியார் ஐயாவோட பிறந்த தேதியை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் டேவா ஆக்கினாரு. சமூக நிதி நாள். அந்த நாள் வந்து எல்லாருமே வந்து சமம், ஜாதிகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்தார். அதெல்லாம் அன்னைக்குங்க. ஒரு வரலாறு சொல்லிட்டேன். இன்னைக்கு பேசுவோமா? பாஸ்ட், ப்ரெசன்ட், அடுத்து ஃபியூச்சர். இன்னைக்கு என்ன பண்ணாங்க? 1,31,00,000க்கு அவங்க மத்திய அரசு தடை போட்டுது. நீங்கள் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்படியா கேட்டுட்டு முன்னாடியே வழங்கிட்டாரு 5000 ரூபாய். 1,31,00,000. யாரு தடை பண்ணாலும் அதை உடைச்சிட்டு வந்துடுவாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா. ஏன் மனித நேயம் அப்படின்னா மனுஷனை மதிக்கிறது. உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு இந்தியாவில் எந்த அமைச்சரும் செய்யாத ஒரு மனித நேய செயல்னா நம்ம இந்த குழந்தைங்க வராங்க பாருங்க, நம்ம ஸ்கூலாக வந்து ஃபோன் பண்ணி ஏய் பார்சல் கொண்டு வா, ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்றமே. அவங்கெல்லாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்தாரு தங்கிறதுக்கு. நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. இது ஒன்று போதுங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு. பசிச்சா இது வேலை செய்யாது, இது ஃபுல்லாக இருந்தால் இது நல்லா வேலை செய்யும். அதனால் அந்த குழந்தைங்க வந்து படிக்கணும். ஏன்னா படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த திட்டம் வந்து உலகம் பூரா பாராட்டுறாங்க. காலை உணவு திட்டம். மக்களை தேடி மருத்துவம். 1 கோடி மேல் மனிதர்கள் இதை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. பசுமை தமிழ்நாடு திட்டம், கிரீன் என்வாயரன்மெண்ட். என்னன்னா எல்லாமே சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஒரே புகை மண்டலமாக தான் இங்கே உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஒரு ஊர் இருக்குது நம்ம தலைமை டெல்லி, பொழுதன்னைக்கும் பிரச்சனை தான். அங்கே டஸ்ட்டு பொல்யூஷன் ஒரே பிரச்சனை. நம்ம இங்கே நல்லா இருக்கிறோம். அதுக்கு காரணம் முதலமைச்சர் ஐயா அந்த திட்டத்தை எடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம சும்மா வந்து ஏதோ பண்ண அப்படின்லாம் கிடையாது, செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் எடுத்து சொல்கிறேன். நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், எல்லாம் நல்லா பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்குன்னா காரணம் என்னன்னா யதா ராஜா தத்தா பிரஜா. ராஜா நல்லா இருந்தால் அந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. நம்ம ராஜா நல்லா இருக்கா, நம்ம நல்லா இருக்கிறோம், அவ்வளோதாங்க. விவசாயம் வந்து அதுக்கு பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஏன் பட்ஜெட் கொண்டு வந்தாங்கன்னு யாருக்குமே வந்து உணவு வந்து பிரச்சனையே வரக்கூடாது. நான் ஹைலைட்ஸாக சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு 30 லட்சம் பேருக்கு 3200 ரூபாய் வழங்கி இருக்கிறாரு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 3000ன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது எனக்கு தெரியும். தாயுமானவர் திட்டத்தில் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் போகுது. 250 பிங்க் ஆட்டோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பிங்க் ஆட்டோவில்
ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அது போலீஸ் ஹெல்ப்லைனில் கனெக்ட் ஆயிருக்கு பெண்களோட பாதுகாப்புக்கு. அற்புதமான விஷயம், இதெல்லாம் யாருமே செய்யல. இப்போ இந்த மகளிர் தமான்றுக்கு தோழியர் விடுதின்னு சொல்லி ஹாஸ்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பெண்களுக்காக வந்து விடுதி ஹாஸ்டல் வந்து காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட், கரூர் அத்தனை ஊரில் வந்து பெண்கள் வந்து தங்கிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல். உலகம் உங்கள் கையில், குழந்தைங்க மறுபடியும் படிக்கிறதுக்காக. ஆமாம், உலகம் உங்கள் கையில் தான். ஃபோனு இல்லைனா லேப்டாப், அந்த ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், இதில் வந்து வெறும் 100 நாட்களில் 2,30,00,000 பேருக்கு பிரச்சனை தீர்த்து வச்சார் வந்த 100 நாளில். இல்லம் தேடி கல்வி, எல்லாரும் படிக்கணும். 1வது கிளாஸ்லேருந்து 8வது கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்க படிக்கணும். இது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையன்னுவாங்க. அது பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பழக்க தோஷம், இல்லை பழக்க வழக்கம். இந்த பழக்கம் அப்படின்றது ஹேபிட். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்யணும்னா அது நமக்கு வசியமாயிரும். HABIT ஹேபிட். H எடுத்தாலும் பிட் இருக்கும், ஏ எடுத்தாலும் பிட் இருக்கும். அந்த ஹேபிட்டு தான் வந்து முதலமைச்சர் ஐயா வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கல்வி கொடுத்துட்டே இருக்காங்க. 1வதுலேருந்து 8வது வகுப்புக்கு வந்து வீட்லேயே போய் கல்வி கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு புரிஞ்சிடுது. ஓகே, 12 வயசு மேற்பட்டு புத்தி வேலை செய்யுது, இனிமேல் நான் படிக்கணும். அவன் படிக்க ஆரம்பிச்சான். படித்தா அவன் ஜெயிச்சிருவான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஒரே ஒரு ஃபைனலான ஒரு அற்புதமான எனக்கு பிடிச்ச விஷயம், அத்தனைக்கு வந்து ஒரு ஆட்டம் பாம் டைம் பாம் மாதிரி ஒரு விஷயம். அது வந்து நான் முதல்வன் UPSC திட்டம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் திட்டம். இதுல அந்த படிக்கிற குழந்தைங்களை செலக்ட் பண்றாங்க. அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. யார் நல்லா படிக்கிற அந்த 1000 குழந்தைங்க செலக்ட் பண்ணி மாதந்தோறும் அவங்களுக்கு 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை மாதத்துக்கு? 10 மாதத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நல்லா படிக்க வைக்கிறாங்க, கல்வி சொல்லி கொடுக்குறாங்க. கல்வி சொல்லி கொடுத்து இந்த 7,500 ரூபாய் அந்த 10 மாதத்துக்கு கொடுத்த உடனே அந்த எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் பேர் ப்ரிலிமினரி. அந்த ப்ரிலிமினரியில் பாஸ் ஆன உடனே அடுத்த எக்ஸாம் பேர் வந்து மெயின்ஸ். அந்த மெயின்ஸுக்கு வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மறுபடியும் பாஸ் ஆனோடனே அவங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு, டெல்லிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் ஆல் இண்டியா நம்பர் 2 ரேங்க் வாங்கினது ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேர் ராஜேஸ்வரி, மதுரை சேர்ந்த குழந்தை. இந்த அத்தனை புகழ் நம்ம முதலமைச்சர் ஐயா மட்டும்தான் சேரும். ஏன்னா இது அவரோட திட்டம். அதனால திட்டம் மேல திட்டம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஊர்லயும் நம்ம சிஎம் மாதிரி எந்த இந்தியாலையுமே எந்த சிஎம்மும் இல்லைங்க. இந்த சரித்திர நாயகனுக்கு வெற்றி மேல் வெற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வெல்வோம் ஒன்றாக. மீண்டும் சிஎம் தான் நமக்கு. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி.